Hi friends, welcome to Karthik Study Center. இன்னைக்கு நம்ம டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் அப்படின்ற டாபிக் உடைய எண்ட் பார்ட் which means கன்க்ளூஷனுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது வரைக்கும் 9 வீடியோஸ் சம்மந்தமாக போட்டிருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற இந்த 3 ப்ராப்ளம்ஸோட இந்த டாப்பிக்கோட எண்டுக்கு வரோம் நம்ம. ஓகேவா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னைக்கு கொடுக்க போகிற ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட், highly recommended for exams. ஓகேவா? சரி வாங்க டைரக்டா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். Two trains of length 120 meter and 80 meter running in same direction with velocity 40 km per hour and 50 km per hour respectively. The time taken by them to cross each other. ரெண்டு ட்ரெயின் இருக்கு. ஒரு ட்ரெயினோட நீளம் பார்த்தீங்கன்னா 120 மீட்டர், இன்னொரு ட்ரெயினோட நீளம் 80 மீட்டர். ரெண்டும் சேம் டைரக்ஷன், ஒரே திசை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அதனுடைய வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, வேகம் கொடுத்துருக்காங்க. திசை வேகம் 40 km per hour, இன்னொன்று 50 km per hour. டைம் டேக்கன் பை தம் டு கிராஸ் இச்சது. ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயின் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. இவ்வளோதான் விஷயம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கேசஸ் இந்த இதில் வந்து ரெண்டு ட்ரெயின் இருக்குது, ட்ரெயின் 1, ட்ரெயின் 2. ஸோ அப்போ இந்த ட்ரெயினோடைய அந்த நீளம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அதனுடைய டிஸ்டன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட நீளம் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து 120 மீட்டர், செகண்ட் ட்ரெயின் 80 மீட்டர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட ஸ்பீடு பாருங்க 40 கிலோமீட்டர் பர் ஹவர், செகண்ட் ட்ரெயின் 50 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே. ஸோ இப்போ ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயின் கிராஸ் பண்ண எடுத்துக்க வேண்டிய டைம் தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ டைம் கேட்குறாங்கன்னா நமக்கு என்னென்ன டேட்டாஸ் வேணும்? டிஸ்டன்ஸ் by speed. இவ்வளவுதான். ஸோ இந்த பேசிக் ஃபார்முலா வச்சு தான் நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ்ன்றப்ப டோட்டல் டிஸ்டன்ஸாக எடுத்துக்கணும், ஸ்பீடுன்றப்ப டோட்டல் ஸ்பீடு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே சேம் டைரக்ஷனில் ரெண்டு ட்ரெயின் மூவ் ஆகுது. ஸோ அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடாக தான் எடுத்துக்கணும். அப்போ ஸ்பீடு எப்படி வரும்? S1 மைனஸ் S2. ஓகேவா? ஸோ அப்போ ஸ்பீடை மைனஸ் பண்ணிக்கணும். 50லேருந்து 40, S2 மைனஸ் S1, எந்த ஸ்பீட் அதிகமோ அதான் எடுத்து போடணும். ஸோ இப்போ S2 மைனஸ் S1 எது வேணாலும் எப்படி வேணாலும் போடலாம், தப்பு இல்லை. ஓகே. ஸோ அப்போ S2 மைனஸ் S1, மைனஸ் வேல்யூ ப்ளஸ் வேல்யூனா இது வந்து கன்சிடர் தேவையில்லை. S2 மைனஸ் S1. ஸோ டிஃபரன்ஸ் பாருங்க, 50 கிலோமீட்டர் பர் ஹவர், 40 கிலோமீட்டர் பர் ஹவர். இங்கே பாருங்க இது எல்லாமே மீட்டர் இருக்குது, இது கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இப்போ யூனிட் கன்வர்ஷன் பண்ணிக்கணும் ஆரம்பத்திலே. அப்போ 50 இன்ட்டு 5/80 மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்திரேன், மைனஸ் 40 இன்ட்டு 5/80. ஓகேவா? அப்போ 215/18 மைனஸ் 200/18. ஓகேவா? ஸோ இது டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 50/80. ஸ்பீட் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி டோட்டல் டிஸ்டன்ஸ் வேணும். ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயின் முழுசாக கடந்து போகிறது தான் அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ ட்ரெயின் 1ஓட லென்த்தும் ட்ரெயின் 2ஓட லென்த்தையும் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும் 200 மீட்டர். ஓகேவா? இப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கும், ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா, அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் 200 மீட்டர் டிவைட் பை டோட்டல் ஸ்பீடு 15/18 மீட்டர் பர் செகண்ட். இந்த 50 4 ஆகிடும், இந்த 18 மேலே போகும், இந்த மீட்டர் கேன்சல் ஆகும், டோட்டலாக 72 செகண்ட்ஸ். ஓகேவா? சரி, ரெண்டு ட்ரெயின் மாடல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி டாப் சம்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Two cars X and Y start from places A and B respectively, which are 700 km apart. At 9 a.m., both car runs at average speed of 60 km per hour. Car X stop at 10 a.m. and again start at 11 a.m. while other continue to run without stopping. The two cars cross each other at what time? Okay, ரெண்டு கார் இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு கார் வந்து X, இன்னொரு கார் வந்து Y. ஓகே, ரெண்டுமே பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பிளேசஸ் A, B அப்படின்ற ஒரு பிளேசஸ்ல போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ A, B அப்படின்ற ஒரு இடத்துக்கு இடையில தான் இந்த ரெண்டு கார் வந்து
மூவ் ஆகிட்டு இருக்கு. ரெண்டு இடத்துக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 700 கிலோமீட்டர். ஸோ ரெண்டு காருமே பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்ற பிளேசஸ்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கார் ஏன்றது எக்ஸ்ன்ற இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, கார் எக்ஸ்ன்றது ஏன்ற இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, கார் பின்றது ஒய்ன்ற இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரெண்டுமே ஆவரேஜ் ஸ்பீடு, காமன் ஸ்பீடு தான் 60 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா? அப்ப ரெண்டுத்தோட ஸ்பீடும் 60 கிலோமீட்டர் பர் ஹவர், ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல வருது. ஓகே. ஸோ இப்படி இருக்கும்போது ரெண்டு காருமே 9 AM ஸ்டார்ட் ஆகுதுன்றதும் சொல்லிட்டாங்க கொஸ்டின்ல. 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த லைன் பாருங்க, கார் எக்ஸ் ஸ்டாப் அட் 10 AM. கார் எக்ஸ்ன்றது கார் வந்து 10 மணிக்கு நிறுத்தப்படுது. ஸோ அப்போ 9 to 10 அது மூவ் ஆயிருக்கும். 9 to 10 இந்த காரும் மூவ் ஆயிருக்கும், இதுவும் மூவ் ஆயிருக்கும். கார் எக்ஸும் மூவ் ஆயிருக்கும், கார் ஒய்யும் 9 AM to 10 AM வந்து மூவ் ஆயிருக்கும் 1 hour. பட் 10லேருந்து 11 வரைக்கும் பாருங்க, அண்ட் அகைன் ஸ்டார்ட் அட் 11 AM சொல்லியிருக்காங்க. கார் எக்ஸ் 10 AM நிறுத்தி திருப்பி 11 o'clock தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ இந்த 1 hour வந்து கார் வேலை செய்யல, இந்த கார் வந்து மூவிங்ல இல்லை எக்ஸ்ன்ற காரு. பட் இந்த காரு 10 AM to 11 AM இது எதை பத்தி சொல்லல, இது மூவிங்ல தான் இருக்கு. அடுத்த லைன்ல பாருங்க அதே சொல்றாங்க, while other continue to run without stopping. இன்னொரு காரு நிக்காம ஓடிக்கொண்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 2 car cross each other at what time? ரெண்டு காருமே ஒண்ணு கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு எந்த நேரத்துல எத்தனை மணிக்கு கிராஸ் பண்ணிக்குன்றத கொஸ்டின்ல கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹவருக்கு வந்து ரெண்டு காருமே மூவிங்ல இருக்கு. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் ஹவர்ல அதாவது ஃபர்ஸ்ட் 1 hour, ஃபர்ஸ்ட் ஹவர்ல ரெண்டு காருமே மூவ் ஆகும். இதுவும் 60 கிலோமீட்டர், இதுவும் 60 கிலோமீட்டர், டோட்டலா 120 கிலோமீட்டர் மூவ் ஆயிருக்கும். அடுத்தது செகண்ட் ஹவர்ல கார் எக்ஸ் மூவ் ஆகுது, கார் ஒய் மட்டும் தான் மூவ் ஆயிருக்கும், ஒன்லி 60 கிலோமீட்டர் தான் மூவ் ஆயிருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்க போட்டுட்டே வரணும். தேர்ட் ஹவர்ல ஒரு 120, ஃபோர்த் ஹவர்ல அடுத்த ஒரு 120, ஃபிஃப்த் ஹவர்ல அடுத்த ஒரு 120. இது ஆட் பண்ணி பாருங்க, 180, 300, 420, 540. அடுத்த சிக்ஸ்த் ஹவர்ல இன்னொரு ஒரு 120. ஸோ டோட்டலா எவ்வளோ ஆயிருக்குது? 660 கிலோமீட்டர் ஆயிருக்கு 6 ஹவர்ஸ்ல. நமக்கு இன்னும் டோட்டல் டிஸ்டன்ஸே 700 கிலோமீட்டர். ஸோ ரிமைனிங் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி ஆகும்? 40 கிலோமீட்டர் கவர் பண்ணி ஆகும். ஓகேவா? 40 கிலோமீட்டர் தான் ரிமைனிங் டிஸ்டன்ஸ். இப்ப 40 கிலோமீட்டர் கவர் பண்ணி ஆகும். ஓகேவா? இப்ப பாருங்க, 1 ஹவருக்கு ரெண்டு காருமே மூவிங்ல இருக்கும்போது எவ்வளவு கிலோமீட்டர் கவர் ஆகுது? 1 ஹவருக்கு ரெண்டு காருமே மூவிங்ல இருக்கும்போது 120 கிலோமீட்டர் மூவ் ஆகுது. நமக்கு தேவை 40 கிலோமீட்டர் தான். ஓகேயா? அப்ப இது எவ்வளவு டைம் எடுத்துக்கும்? 1/3 hours. 1/3 ஹவர்ஸ்னா 20 minutes. ஓகேவா? 1/3 ஹவர்ஸ்னா 20 minutes. ஸோ அப்போ டோட்டலா எவ்வளவு டைம் எடுத்துக்குது? 6 hour ஆச்சு. 1 hour, 2 hour, 3 hour, 5 hour, 6 hour ஆச்சு, பிளஸ் 20 minutes ஆச்சு. டோட்டலா எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 6 hour 20 minutes. எக்ஸாக்ட் டைம் கேட்டாங்கன்னா 6 hours 20 minutes. எக்ஸாக்ட் டைம் கேட்டாங்கன்னா 9 AM தானே எல்லா காரும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ 9 AM இருந்து இந்த 6 hour 20 minutes ஆட் பண்ணுங்க. 9 இருந்து 3 ஹவர்ஸ்னா 12, 12 இருந்து 3 ஹவர்ஸ்னா 3, 320 minutes. 6 hours ஆட் பண்ணோம்னா எக்ஸாக்ட் டைம் 3:20 PM. இதுதான் ஆன்சர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். ட்ரெயின் A traveling at 60 km per hour leaves X to Y at 6 PM. Train B traveling at 90 km per hour also leaves X to Y at 9 PM. Train C leaves Y to X at 9 PM. If all three trains meet between X and Y at same time, then what is the speed of the train C? Okay. If the distance between X and Y is 1260 km. Okay. மூணு ட்ரெயின் கொடுத்துருக்காங்க இதுல. ஓகேவா? எந்தெந்த இடத்துல இருந்து மூவ் ஆகுதுன்னா எக்ஸ்ல இருந்து ஒய்ன்ற இடத்துல வரைக்கும். எக்ஸ்ல இருந்து ஒய்ன்ற ரெண்டு ஸ்டேஷனுக்கு இடையில
3 ட்ரெயின் டிராவல் ஆகுது. ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஏ பாருங்க, எக்ஸ்லேருந்து ஒய்க்கு ட்ரெயின் ஏ ஃபர்ஸ்ட் மூவ் ஆகுது. இது வந்து 6 PM கிளம்புது. இதனுடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 60 km/h. அதே ட்ரெயின் பி பார்த்தீங்கன்னா 90 km/h. இதுவும் எக்ஸ்லேருந்து பிக்கு தான் ஒய்க்கு தான் மூவ் ஆகுது. இதுவும் எக்ஸ்லேருந்து ஒய்க்கு தான். ஆனால் டைம் வந்து 9 PM. இதனுடைய ஸ்பீடு ட்ரெயின் பி உடைய ஸ்பீடு என்னது 90 km/h. ஓகேவா? இப்போ அடுத்த ட்ரெயின் கொடுத்துருக்காங்க பாருங்க, ட்ரெயின் சி. அது y to x மூவ் ஆகுது. இது மட்டும் ஆப்போசிட்ல மூவ் ஆகுது. y to x. இது 9 o'clock 9 PM கிளம்புது ட்ரெயின் சி. ஸோ ட்ரெயின் சி 9 PM ஓகேவா கிளம்புது சொல்றாங்க. ஸோ இந்த ட்ரெயின் சி உடைய ஸ்பீடு தான் கேட்குறாங்க, x km/h எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ எக்ஸ் அண்ட் ஒய்க்குமான டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ரெண்டு இடத்துக்கு தொலைவு வந்து 1660 km. இப்போ இந்த கொஸ்டின்ல இருக்கிற நமக்கு இருக்கிற ஒரே க்ளூ பார்த்தீங்கன்னா சேம் டைம். இந்த 3 ட்ரெயின்ஸும் எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல 3 ட்ரெயினுமே மீட் ஆகும். அதாவது ஏ பி சி இது மூணுமே பிசி இது மூணுமே இந்த ஒரு பாயிண்ட்ல எங்கேயோ மீட் ஆக போதும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக மூவ் பண்ணலாம். இப்போ வந்து பி வந்து கண்டிப்பாக ஏவை பிடிச்சிருச்சுன்னா அந்த டைமில் சியும் கண்டிப்பாக இது மூணு மீட் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ ஏ அண்ட் பியை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டுபிடிச்சிட்ட வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ எப்படி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ 6 o'clock வந்து ஏ ஸ்டார்ட் பண்ணுறாங்க 6 PM. ஸோ அப்போ 9 PM வரைக்கும் எந்த ட்ரெயினுமே மூவ்மெண்ட் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு 3 hours ஏ மட்டும்தான் மூவிங் இருக்கும். அப்போ ஏ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும்? ஃபர்ஸ்ட் 1 மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர்னா 3 மணி நேரத்துக்கு 180 கிலோமீட்டர் ஏ மட்டும் தனியாக கடந்து போயிருக்கும். அப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு பியும் கிளம்பும் சியும் கிளம்பும். பி இந்த டைரக்ஷன்ல சி இந்த டைரக்ஷன் நோக்கி கிளம்பும். ஓகேவா? இப்போ நம்ம சியோட ஸ்பீடு தெரியாது, ஸோ அதை வச்சு இந்த சம் அப்ரோச் பண்ண முடியாது. பியோட ஸ்பீடை வச்சு மட்டுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சியை. எப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ட்ரெயின் பி வந்து ட்ரெயின் ஏவை கேட்ச் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பா சியும் அதை கேட்ச் பண்ணாதான் அர்த்தம். ஏன்னா கொஸ்டின்ல எல்லா ட்ரெயினும் ஒரே டைம்ல மீட் பண்றதா சொல்றாங்க. ஸோ பி வந்து ஏவை மீட் பண்ற டைம் தான் கண்டிப்பா சியும் இந்த ஏபிசி மூணும் ஒண்ணா மீட் பண்ற டைம் ஒரே தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து பி வச்சு நம்ம சம் சால்வ் பண்ணிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏவோட ஸ்பீடுக்கும் பியோட ஸ்பீடுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? ஏ 60 km/h, பி 90 km/h. ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் 30 km/h. ஸோ 1 மணி நேரத்தில் பி ஆனது ஏவோட 30 km வேகமாக போகும். ஆல்ரெடி 180 km ஏ டிராவல் பண்ணியிருக்குன்னா 1 மணி நேரத்தில் 30 km இது ஸ்பீடாக கவர் பண்ணுதுன்னா இந்த 180 km கவர் பண்ணுறதுக்கு அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும்? 6 hours. ஓகேவா? டேரெக்டாக 180/30 போட்டால் 6 hours கிடச்சிடணும். ஸோ அப்போ 6 hours வந்து டிராவல் ஆகிருக்கணும். அப்போ இந்த 9 o'clockலேருந்து 6 hours கழிச்சு கண்டிப்பாக பி ஆனது ஏவை பிடிச்சிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 hours பி மூவிங்லேயே கிடையாது. ஸோ அப்போ 9 o'clock 9 PM லேருந்து 6 hours கழிச்சு கண்டிப்பாக ஏவை வந்து பி ரீச் பண்ணிடும். இது பியோட இதை சொல்லிட்டு இருக்கிறேன் ஸ்பீடு. 9 PM 6 hours கழிச்சுன்னா பார்த்தீங்க எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ இதனுடைய ஸ்பீடு 90 km/h. 9 PM ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கும்? 540 km போயிருக்கும். ஓகேவா? அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் போனது 540 km. டைமு 6 hours. ஓகேவா? அப்போ டைம் 6 hours. இந்த பியோட டைமு பியோட டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறது 540 km/h. 540 km. ஸோ அந்த 540 km தான் ஏவும் பியும் இங்கே மீட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அந்த 540 km இப்போ இங்கிருந்து இது பார்க்கும்போது சி இப்படி நோக்கி வந்துட்டு இருக்குதா? ஸோ அப்போ இங்கே 540 km ஏவும் பியும் மீட் பண்ணிட்டாங்கன்னா சி இங்கிருந்து வர ரிமைனிங் டிஸ்டன்ஸ் தானே சி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஓவராலாக 1260 km அதில் இந்த 540 km செப்பரேட் பண்ணுங்க. செப்பரேட் பண்ணிங்கன்னா சி எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்குன்னு தெரியும். ஸோ டோட்டலாக 720 km. ஸோ ஏ வந்து 6 hours டிராவல் பண்ணிருக்கு, பி 6 hours டிராவல் பண்ணிருச்சுன்னா கண்டிப்பாக சியும் அதே 6 hours டிராவல் பண்ணியிருக்குமா? ஏன்னா ரெண்டும் ஒரே டைமில் எடுக்கிறாங்க.
ரெண்டும் அப்போ ட்ராவல் பண்ண டைம் வந்து மாறாது, ரெண்டு இடையில எங்கேயுமே நிற்கல. ஸோ அப்போ சியும் 6 ஹவர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 720 கிலோமீட்டர்னா அதில் 6 ஹவர் ட்ராவல் பண்ணிச்சுன்னா பியோட ஸ்பீட் கிடைச்சிருமா? கேன்சல் பண்ணிங்கன்னா 120 கிலோமீட்டர் பர் ஹவர். இதுதான் சியோட ஸ்பீடு. புரியுதா? ஸோ கொஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய டேட்டாஸ் கொடுத்து பார்க்க கன்ஃபியூஷன் தர மாதிரி இருக்கலாம், உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வரலாம் இதில். பட் ஆனால் நீங்கள் வந்து ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட சமம் உங்களால் போட முடியும். இப்போ இதில் 3 ட்ரைன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஷினை பார்த்தோன்னே குழம்பிட வேண்டாம். நீங்கள் சம் எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு ஈஸியான ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த க்ளூவை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா இந்த சம்மை சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான சம்ஸ் உங்களுக்கு ரெகுலராக கொடுக்கணும், இன்னும் வெவ்வேறு டாபிக் தரணும்னு பல ஐடியா இருக்கிறேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.